மிஷினரி ரிங்கல் தொகை மகாராஜன் வேதமாணிக்கம் நினைவு தேவாலயத்தின் முன்பாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த ஆலயத்தை கட்டியவர் 8/8/1770 ஜெர்மன் நாட்டில் பிறந்த ரிங்கல் தொகை அவர்கள் கட்டிய ஆலயமாகும். இந்த ஆலயமானது முதலில் சிறிய ஆலயமாக இருந்தது. இப்பொழுது அது விரிவாக்கம் செய்யப்பட்டு அழகான கட்டிட தோற்றத்தோடு அது இங்கு இருக்கிறது. இந்த ரிங்கல் தொகை அவர்கள் இந்த பகுதியில் வந்து பள்ளிக்கூடங்கள், பொதுப்பணி மற்றும் ஏழைகளுக்கு உதவி செய்வது, வறுமையில் இருக்கிறவர்களுக்கு அதிகமாக ஆலோசனை சொல்லி அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து அதிகமாக இறைப்பணி செய்தவர் தான் இந்த ரிங்கல் தொகை அவர்கள். இவர்களுடன் இறைப்பணி செய்தவர் தான் மகாராஜன் வேதமாணிக்கம் அவர்கள். இருவரும் இணைந்து இந்த பகுதியில் அநேக இடங்களில் சென்று சுவிசேஷ விதைகளை விதைத்தார்கள். அதன் மூலமாக அநேக மக்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அநேக மக்கள் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகினால் இந்த பகுதியில் இன்றும் அதிக கிறிஸ்தவர்களை நாம் காணலாம். இப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் ரிங்கல் தொகை மூலமாக திருமணத்தை பெற்றார்கள். இந்த ரிங்கல் தொகை அவர்கள் இந்த பகுதியில் சுவிசேஷம் அறிவித்தும் மற்றபடி பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். இவரது அதிகமான ஜபத்தினாலும் விசுவாசத்தினாலும் இந்த பகுதியில் இது சுற்று வட்டாரங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாமரைக்குளம் மற்றும் புத்தளம், இன்னும் இது ஈத்தாமொழி, இப்படிப்பட்ட பெயர்களோடு இணைந்து அநேக இடங்களில் கிட்டத்தட்ட 7 இடங்களில் இவர் தென்னிந்திய திருச்சபையை இவர் நிறுவியிருக்கிறார். அதாவது 7 இடங்களில் இவர் திருச்சபைகளை இவர் நிறுவியிருக்கிறார். ஆகினாலும் இன்று வரை இவரை பற்றி அநேகர் இந்த பகுதியில் வந்து அந்த ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் கற்றுக்கொண்டு செல்கிறார்கள். இப்படி கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்த இந்த ரிங்கல் தொகை அவர்கள் அயராது உழைத்தவர் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் எளிமையாக வாழ்ந்தவர். அதாவது அவருக்கு மிகவும் பழைய சட்டையும் பழைய கால் சட்டையுமே அணிந்திருந்திருக்கிறார். பார்ப்பதற்கு மிகவும் ஒல்லியாகவும் மிகவும் உயரமானவராக அவர் இருந்திருக்கிறார். ஒரு ரொம்ப பழமையான ஒரு நார் தொப்பியை தான் தலையில் வைத்திருக்கிறார். அவர் ஒரு ஓலை குடிசையில் தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். கடைசி வரைக்கும் அவர் ஓலை குடிசை தான். அதாவது 10 அடி அகலம் 6 அடி நீளம் உள்ள அந்த ஓலை குடிசையில் தான் கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை அவர் கடந்திருக்கிறார். அவர் படுப்பதற்கு பெரிய கட்டில் இல்லாமல் சாதாரண ஒரு மரக்கட்டில் ஒன்று, ஒரு நாற்காலி, ஒரு மேஜை, இவ்வளவுதான். இதுதான் அவருக்கு சொந்தமாக இந்த இடத்தில் இருக்கிறது.